கேபிட்டல் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய தேசிய அரசியல் பரப்பிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாங்கள் உங்களுக்கு காணொளிகளாக பதிவேற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு மற்றொரு சிறப்பு அதிதியை அழைத்திருக்கின்றோம். அண்மை காலத்திலே பேசப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்ற ஒருவர், அது மட்டுமல்ல பலருக்கும் பரிச்சயமான ஒருவரை நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றோம். எமது தலைமுறை கட்சியினுடைய நிறுவனர், அந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கிறோம். வணக்கம் கருணாநிதி அவர்களே. வணக்கம். அண்மை காலமாக ஒரு 2-3 நாட்களாக கருணாநிதி அவர்கள் சமூக வலைத்தளத்திலே பேசப்படுகின்ற ஒரு நபராக மாறியிருக்கின்றீர்கள். இதற்கு உங்களுடைய 2 நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற அந்த போராட்ட களம் உங்களுக்கு ஒரு களத்தை அமைத்திருக்கின்றது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கேள்விகளுக்கு வருவோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னராக நீங்கள் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதுவரத்துக்கு முன்பாக ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தீர்கள். இந்திய அரசாங்கத்தை அல்லது இந்தியாவில் வாழ்கின்ற மக்களை ஆதரித்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள். எனவே அந்த போராட்டம் எதற்காக முன்னெடுக்கப்பட்டது? இந்தியா நாடு என்பது ஒரு நாடாக பார்க்காமல் எங்கள் சரீரத்திலோடும் இரத்தமாக நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஒரு இந்திய தமிழன். என்னுடைய தகப்பன் பிறந்தது இந்தியாவில். என்னுடைய 2 சகோதரிகள், ஒரு சகோதரர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அங்கு வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள். எனவே எங்களுடைய நாடு எப்போதுமே இந்தியாவுக்கு அருகில் இருப்பதை விட இந்தியாவின் உதவியோடு தான் வாழுகின்றது. இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகமான சிங்கள மக்கள், அதுபோல் சில தேரர்கள், பௌத்த குருமார்கள் நான் பார்த்தேன் முகப்புத்தகத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக அல்ல, பாகிஸ்தானை நான் திருந்தத்தான் சொன்னேன். அங்கே போய் அவருக்கு அது எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒரு அன்பான வேண்டுகோளை அதிகமான சத்தத்தோடு கூறினோம். எனவே அவர்கள் பலர் என்னை தவறாக குறை கூறுகின்றார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சீருடை, அந்த மஞ்சள் உடை, காவி உடை, அவர்களுடைய சமயத்தை கொடுத்தது இந்தியா, புத்தனை கொடுத்தது இந்தியா. புத்தர் இல்லாவிட்டால் உங்களுக்கு மதம் இல்லை. எனவே அந்த புத்தரை கொடுத்த இந்தியாவை தவறாக பேசாதீர்கள். ஒரு சமயத்தை, ஒரு கடவுளை கொடுத்தவர்கள் இந்தியா. அதுபோல் இந்த நாட்டுக்கு தேவைப்படும் அனைத்தையும் இந்தியா கொடுத்திருக்கின்றது. எல்டிடிக்கு ஆயுதம் கொடுத்தார்கள். எல்டிடி இயக்கத்தினரால் இலங்கையை நாசமாக்கியது இந்தியா என்று கூறும் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். கடைசி காலத்தில், யுத்த காலத்தில் நீங்களே கூறுகிறீர்கள், அரசாங்கம் மற்றும் எல்டிடி சார்பானவர்கள் கூட கூறுகிறார்கள் இந்தியா இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்தது என்று. தொழில்நுட்ப ரீதியாக, பல ஆயுத ரீதியாக உதவி செய்தது. இதே ஒரே ஒரு நாடு பாகிஸ்தானும் சீனாவும் அல்ல இலங்கைக்கு ஆதரவளித்தது. நாங்கள் கூறவில்லை, அரசாங்கமும் பல புலம்பெயர் தமிழர்களும் கூறுகின்றார்கள். இதை நாங்கள் காணவில்லை. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் கோட்டாபே வெளியேற்றப்பட்ட பின்பு பெட்ரோல் இல்லை, எரிபொருள் இல்லை. அன்று எங்களுக்கு கொடுத்து உதவி செய்தார்கள். அன்று சீனாவும் தானே உதவி செய்தது. என்ன செய்தது? இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்து கிடக்கின்ற பொழுது பெட்ரோல் கொடுக்கவில்லை, எரிபொருள் அவர்கள் கொடுக்கவில்லை, ஐஓசி தான் கொடுத்தது. ஐஓசி கொடுக்க வேண்டும், ஐயோ என்று நாங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும். நடந்து தான் சில மாட்டு வண்டி, மாடும் இல்லை, சைக்கிள் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் மிதிவண்டி சென்றது. அந்த விலையை குறைத்தவர்கள் இந்தியா. எனவே நாங்கள் இந்தியாவுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இந்தியா அநீதியாக செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக நான் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுப்போம். ஆனால் அவர்கள் கொலை செய்யவில்லை, அவர்கள் யாரையும் கொலை செய்யவில்லை. அப்பாவிகளை கொலை செய்பவர்களுக்கு சார்பாக நாங்கள் பேசவில்லை. அப்பாவிகள் கொலை செய்யப்படும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராகவே நாங்கள் குரல் கொடுத்தோம். அது குரல். எனவே அவ்வளவுதான். இதை பலர் இன்று தங்களுடைய அரசியலில் எங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டு பயந்து, என்ன இவர் இப்படி செய்து விட்டார், நாளைக்கு மக்கள் மத்திய எங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்று பல விதத்தில் எங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். இன்று போலீஸார் கூட அங்கே வந்த மக்களை போய் தேடி போய் விசாரிக்கிறார்கள். ஏன் நீங்கள் சென்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டதா? நான் எதுவும் கொடுப்பேன். இது தேர்தலுக்கு நான் அழைத்து செல்லவில்லை, வாக்குக்காக அழைத்து செல்லவில்லை. இந்த மக்களை அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் சென்றோம்.
எனவே நான் எதுவும் கொடுக்கலாம். சுமார் 280 பேர் போல் வந்தார்கள் என்று நான் நினைத்தேன் என்றால் அந்த 280 பேருக்கும் வீடும் கட்டி கொடுப்பேன். அது என் விருப்பம். அது இந்த அரசாங்கத்தாலேயோ அல்லது போலீசாராலேயோ அதை நிறுத்த முடியாது. அதை அனைவரும் மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள். என் விருப்பம் எதுவோ அதை தான் நான் செய்வேன். எங்களை தடை செய்ய எவராலும் முடியாது. நாங்கள் பிழையான காரியம் எதுவும் செய்யவில்லை. இங்கே ஒரு நிமிஷம் தாருங்கள். அதாவது கருணாநிதி அவர்களே, ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு தூதரகம், ஒரு தூதரகாலயம் இயங்குதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய அனுமதியை பெற்று நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் அந்த தூதரகம் இயங்கும். எனவே தூதரகத்துக்கு முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதென்று சொன்னால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? நாங்கள் உண்மையாக இது சவாலாக நினைக்கவில்லை. இதை பொறுத்தவரை அது நியாயமாகவே நான் நினைத்தேன். ஒரு நியாயமான காரியம், உண்மையான, நேர்மையான, தரமான தன்னம்பிக்கையோடு நாங்கள் அங்கு சென்றோம். இப்போது பாருங்கள், அமெரிக்கா என்பது உலக நாடுகளிலே பெரிய நாடு, வல்லரசு நாடு. அந்த நாட்டுக்கு எதிராக போன கடந்த கிழமை மதகுருக்கள் மற்றும் பலர் போய் அங்கே சத்தமிட்டார்கள். ஒரு சிங்கள இளைஞர் மிக வேகமாக பேசுகின்றார், தரக்குறைவாக அமெரிக்காவை பேசுகின்றார். அப்போது போலீசாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக எதுவும் இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் மிக அமைதியாக, கௌரவமாக, மரியாதையாக அங்கு போய் பேசினோம். ஆனால் இப்போது வந்தவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுகிறார்கள். ஏன் சென்றீர்கள்? உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏதாவது? நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பயம் தெரியும், பயப்பட தெரியாது. எனக்கு பாதுகாப்பு இல்லை. அச்சுறுத்தல் வந்தால் அதுக்கு நான் முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உங்களை யாராவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் இதுவரை? இல்லை. பாதுகாப்பு அவர்களை தேடி நான் போயிருப்பேன். ரைட், ஓகே. அதாவது நீங்கள் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இலங்கையிலே ஒரு தமிழர் சார்ந்து ஒரு கட்சியை வழிநடத்துகின்றீர்கள், எமது தலைமுறை கட்சி என்று. இல்லை, மணிகடும். இது தமிழ் கட்சி அல்ல. வடகிழக்கில் இருப்பது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் கட்சி, மேல் மாகாணத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட சில கட்சிகள் இப்போது மலையக கட்சி என்பது இது அப்படி அல்ல. எமது தலைமுறை என்பது தேசிய கட்சி. இதில் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் இருக்கின்றார்கள். எனவே யார் வந்தாலும் இது அவர்களுடைய தலைமுறை. இது தமிழர்களுக்கான தலைமுறை, சிங்களவர்களுக்கான தலைமுறை அல்லது முஸ்லீம்களின் தலைமுறை கட்சி அல்ல. இது உங்கள் அனைவரது, இந்த நாட்டில் வாழ் சகல மக்களினதும் கட்சி தான் இது. சரி, இப்படி வருவோம். நீங்கள் உங்களுடைய பேச்சிலே இருந்து வருவோம். நீங்கள் ஒரு தமிழர், ஒரு தமிழராக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே தமிழர்களுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள், வடகிழக்கு சார்ந்து, தேசிய ரீதி சார்ந்து, மலையகம் சார்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொட்டி கிடக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தொடர்பாக இதுவரையும் நீங்கள் பேசியதாக எந்த ஊடகத்தில் நாங்கள் காணவில்லை. காரணம் என்ன? நான் பல ஊடகங்களில் பேசியிருக்கின்றேன், பல நிகழ்வுகளில். ஆனால் அதே தமிழ் ஊடகங்கள், உங்கள் ஊடகம் வரவில்லை. தமிழ் ஊடகம் இங்கே பிரபலமான ஊடகங்கள் வந்தார்கள். அவர்கள் ஊடகத்தின் பெயரை கூட அவர்களுக்கு உச்சரிக்க தெரியாது. அப்பேற்பட்ட ஊடகமெல்லாம் இங்கே இருக்கின்றது. எழுதுவது ஒரு பேரில், உச்சரிப்பது வேறு பேரில். எனவே இவ்வாறு ஊடகங்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் நான் பேசுவது ஒளிபரப்ப மாட்டார்கள். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பல பேசியிருக்கின்றேன். கடந்த கிழமை புது வருடத்துக்கு கூட கோயிலுக்கு சென்றேன் நான். அப்போது பல ஊடகங்கள் அங்கே வந்தது, தமிழ் சிங்கள ஊடகங்கள். அந்த நான் கூறிய அந்த 3 எழுத்து தமிழ் ஊடகமும் வந்தது. ஆனால் அவர்களுடைய செய்தியாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்கள் மிக நல்லவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள். அவர்கள் அனைத்தையும் வீடியோ செய்தார்கள். இருந்த போதிலும் அவை ஒளிபரப்பப்படவில்லை. அதற்கு காரணம், செய்தி ஆசிரியர்களுக்கு தேவையானவைகள் அவர்கள் போடுகின்றார்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிங்கள ஊடகங்கள் போட்டது எனக்கு வெக்கமாக கூட இருந்தது. தமிழ் கோவிலுக்கு நாங்கள் சென்று வழிபடுவதை தமிழ் ஊடகங்கள் தெரிவிக்கவில்லை, காண்பிக்கவில்லை. ஆனால் சிங்கள ஊடகங்கள் காண்பிக்கின்றன. மானங்கட்ட தமிழ் ஊடகங்கள் அதை மறைக்கின்றன. என்ன காரணம்? நான் நினைக்கின்றேன், பிச்சை பணத்துக்காக இருக்கும் அடிமைகள் இவர்கள். எனவே இவ்வாறானவர்கள் இருக்கும் வரை இந்த சமூகம் ஒருபோதும் வாழாது, வளராது. அரசியல்வாதியை நீங்கள் ஒருவரும் குறை கூறாதீர்கள். ஊடகங்கள் தான் அனைத்தும் ஊழல் அகங்களாக இருக்கின்றன. ஒரு அரசியல்வாதியால் முடியும் 5 அல்லது 10 வருடம் ஆட்சி செய்ய முடியும். இன்று மஹிந்த எங்கே இல்லை, ரணில் எங்கே இல்லை. ஆனால் அன்று முதல் இன்று வரை ஊடகங்கள் இருக்கின்றன தானே. எனவே ஊடகங்களால் உண்மைகளை தெரிவிக்க பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையானவர்களை வளர்க்கவும் தேவையற்றவர்களை அறுக்கவும் நினைக்காதீர்கள். அப்படி நினைத்த ஊடகத்தில் உள்ள ஒரு ஊடகவியலாளர் கூட யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்டார். படுதோல்வி அடைந்து கட்டிய உடுப்போடு சாரியோடு கொழும்பு கோடி வந்தார். மக்கள் வாக்களிக்கவில்லை. ஊடகத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. நீங்கள் சேவை செய்திருக்க வேண்டும். மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? ஊடகத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அரசு சார்பாக எழுதி கொடுப்பதை செய்தி ஆசிரியர்கள் நீங்கள் வாசிக்கின்றீர்கள்.
மொத்தமாக சொன்னால் வாயை வாடகைக்கு விட்டு வாழ்க்கை நடத்துகின்றீர்கள். நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய சொந்த பணத்தால் மக்களுக்கு சேவை செய்கின்றோம். எனவே ஊடகவியலாளர்களாக இருப்பது உங்களை கூறவில்லை, அரசியலுக்கு வரும் ஊடகவியலாளர்கள் நான் கூறுகிறேன். எவரும் எதுவும் செய்ததில்லை மக்களுக்கு. ஆனால் நாங்கள் பிரபலமான தொலைக்காட்சியில் சேவை செய்கிறோம், அல்லது நாங்கள் பிரபலமான வானொலியிலே அறிவிப்பாளராக அல்லது நான் அதன் தலைவராக இருக்கிறேன் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் ஒன்றும் எழுதி கொடுப்பதை வாசிக்கின்றீர்கள். அரசாங்கத்துக்கு எதிராக எழுதி கொடுத்தால் அதை வாசிக்க வேண்டும், அல்லது அரசு சார்பாக எழுதி கொடுத்தால் அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாசிப்பவராக இருக்கின்றீர்கள், ஒளி சேவையாளர் இல்லை. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊடகவியலாளரும் தேர்தல் கேட்பவர்களை கூறுகிறேன், மற்றவர்களுக்கு அல்ல. ஊடக நிறுவனங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எவரையும் வஞ்சிக்கவில்லை. ஆனால் பொறுப்புள்ள ஒரு தமிழ் ஊடகமாக கேபிட்டல் நிச்சயமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்கிறது. பல்வேறு பிரமுகர்களை இங்கே நாங்கள் அழைக்கின்றோம், அனைத்தையும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். எதையும் நான் அதை கூறுவேன். நான் இதான் மிக தெளிவாக நான் கூறினேன். பிரபல ஊடகம் என்று கூறும் அவர்கள் ஊடகம் நீங்கள் கேபிட்டல் என்று உச்சரிக்கின்றீர்கள். நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு உச்சரிப்பு தெரியும், நீங்கள் ஒரு தமிழராக நான் உங்களை ஏற்றுக்கொள்ள. அது ஆங்கில வார்த்தை இருந்தால் போது கூட மிக அழகாக உச்சரிக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய ஒளிபரப்ப முடியாமல் கேவலப்பட்டு கொண்டிருக்கும் அந்த தமிழ் தொலைக்காட்சியின் பேர் வேறு, அவர்கள் உச்சரிப்பது வேறு. அவர்களுக்கு உச்சரிப்பு தெரியாது. தமிழ் அல்லாத ஒரு வடமொழியை முன்னால் உச்சரிக்கின்றார்கள். எனவே இவ்வாறு முட்டாள் ஊடகங்கள் எங்களுடைய நிகழ்வை ஒளிபரப்பாத வரை எங்களுக்கு நல்லது. தாய்மொழியை கூட தெரியாதவர்களின் ஊடகத்தில் எங்களுடைய நிகழ்வு போகாவிட்டால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி, அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தீர்கள். அந்த போராட்ட களத்துக்கு பிற்பாடு சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட கொமெண்ட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றது, பின்னூட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கருணாநிதி இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றார் என்றால் இந்தியாவிலிருந்து மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் அல்லது இந்தியாவினுடைய அரசியல் பிரமுகர்கள் சார்ந்து கருணாநிதிக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா? அழுத்தம் அல்ல. இந்திய உயர்ஸ்தானிகர் அதிகாரிகள் பலர் என்னுடைய நண்பர்கள். இந்தியாவில் என்னுடைய ஏற்கனவே கூறிய போல் என்னுடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அங்கே என்னுடைய உறவுகள் இருக்கின்றார்கள், அங்கே நண்பர்கள் இருக்கின்றார்கள். அப்போ என்னிடம் இப்படி நீங்கள் இதே கேள்வி கேட்கின்றீர்கள். இந்த இலங்கை நாட்டில் உள்ள முஜிபுர் ரஹ்மான் கடந்த காலங்களிலே பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டார், சத்தமாக பேசினார், கத்திக்கொண்டிருக்கின்றார். அப்படியால் அவரும் பாலஸ்தீனத்தில் ஏதாவது வாங்கி கொண்டு தான் பேசுகிறாரா? ஒரு சமூகத்துக்காக ஒரு அநீதிக்காக குரல் கொடுக்கும் போது மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து தனக்கு முடியாதது இன்னொருவன் செய்கிறான் என்று சொல்லும் போது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தான் பார்த்தேன் ஊடகத்தில் கூட ஒரு யூடியூபில் ஒருத்தர் போட்டிருக்கிறார், ஒரு சிங்களவர். இதுக்கு என்னுடைய நான் நடத்திய அந்த நிகழ்வுக்கு சுமார் 30 லட்சம் செலவு போயிருக்கும். எனவே இது 30 லட்சம் 3 மில்லியன் போட்டிருக்கார். எனவே இது ரோவால் கொடுக்கப்பட்ட பணம் என்று கூறுகின்றார். எனவே அவர்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் அது யார் கொடுத்தாலும் பிச்சை போல் தான் தெரியும். எனவே நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை, எங்களிடம் பணம் இருக்கின்றது, எங்களுடைய பணத்தை நாங்கள் செலவழிப்போம், எதுவும் செய்வோம், அது எவருக்கும் தேவையில்லை. உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் செய்யுங்கள் அல்லது மூடிக்கொண்டு இருங்கள். அடுத்த கேள்விக்கு வருவோம். பாகிஸ்தான் பணத்திற்காக தீவிரவாதத்தை வளர்க்கின்றது அல்லது ஆதரிக்கின்றது என்ற துணியிலே தான் அந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தீர்கள். நிச்சயமாக சரிதானே ஒரு விஷயம். ஆனால் அதே பாகிஸ்தான் என்பது ஒரு இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு நாடு. அதே இஸ்லாமியர்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலும் வாழ்கின்றார்கள். உங்களுடைய அந்த கூற்று, அதாவது இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் கூட இஸ்லாமியர்கள் வந்து அந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கின்றார்கள் அல்லது வளர்க்கின்றார்கள் என்ற பொழுது இங்கு எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களுடைய மனநிலையில் சற்று தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையான கேள்வி நீங்கள் கேட்டது. இஸ்லாமியர்கள் என்றது சமயம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பாகிஸ்தான் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள். அவருடைய உருவங்களை பாருங்கள், உடல் வாகை பாருங்கள், உடல் வடிவமைப்பு. இலங்கையில் உள்ள முஸ்லீம்களும் இந்திய முஸ்லீம்களும் ஒரு மாதிரி இருக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தான் அரபு நாடு முஸ்லீம்கள் வித்தியாசமாக இருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? சொல்லுங்கள். ஏனெனில் இந்தியாவில் உள்ள சமயம், இந்து சமயம், சமண சமயம், இவைகளிலிருந்து தான் இஸ்லாத்துக்கு சென்றார்கள்
தமிழர்கள். எனவே நீங்கள் சமயம் மாறலாம், மதம் மாறலாம், ஆனால் மொழி மாற முடியாது. உங்களுடைய தாய்மொழி எங்கு சென்றாலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள தமிழர்களின் தாய்மொழி தமிழ் மொழி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவிலே பாருங்கள், தமிழர் முஸ்லீம்கள் வேட்டி கட்டுகின்றார்கள், நாங்களும் வேட்டி கட்டுகின்றோம். ஆனால் அது இங்கு இல்லை. இருந்த போதும் எங்களுடைய உடல் வாகு அனைத்தும் ஒன்று போல் தான் இருக்கின்றது. இதுதான் காரணம். எனவே அவர்கள் வேறு, இவர்கள் வேறு, சமய ரீதியாக ஒன்றாக இருக்கலாம். இல்லை, நான் கேட்கின்ற ஒரு கேள்வி புரிந்து கொள்ளுங்கள். சமய ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் அவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள், எங்களுடைய முஸ்லீம்களும் பள்ளிவாசலுக்கு இல்லை, நான் ஒரு நிமிஷம் தாருங்கள். அவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள், இவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள், அவர்களும் கொத்துவாக்கு செல்கிறார்கள், இவர்களும் கொத்துவா செய்கிறார்கள். நான் கேட்கின்ற கேள்வி என்னென்னு சொன்னால், அதாவது இஸ்லாம் என்ற ரீதியிலே எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம். கருணாநிதியை ஒரு அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கின்ற சமூகமாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பகுதி இருந்தாலும் இவ்வாறுபட்ட செயற்பாடுகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான்னு உங்களுடைய நிச்சயமாக இல்லை. என்னுடைய முகப்புத்தகத்தில் சென்று பாருங்கள். கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்த ஒரு முஸ்லீம் கூட அந்த நிகழ்ச்சிக்கு லைக் கொடுத்திருக்கின்றனர். பாருங்கள். அடுத்ததாக நான் சுமார் ஒரு 5-6 வயதிலிருந்து என்னுடைய நண்பனாக இருப்பவர் அமீர் அஸ்ராஜ் இன்று வரை இருக்கின்றார். உண்மையாகவே எனக்கு நீண்டகால நண்பர் என்றால் முஸ்லீம் நண்பர் தான். இங்கே இலங்கையில் நிக்கவரட்டியில் இருக்கிறார். இன்னொருவர் இருக்கிறார் ஜெர்மனியில், ஷாஜஹான் என்று. அவரும் சுமார் ஒரு 6-7 வயது காலத்திலிருந்து எங்களுடைய நண்பர். உண்மையாகவே எனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த சிறு வயதில் இருந்த தமிழ் நண்பர்கள் யாரும் உண்மையாகவே கிடையாது. என்னுடைய அதிகமான நண்பர்கள் முஸ்லீம்கள். எனவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், கிழக்கு மாகாண முன்னாள் அவர் அமைச்சராக இறந்து விட்டார் முஸ்லீம் அரசு அஷ்ரஃப், அவர் என்னுடைய தகப்பனாரின் சிறந்த நண்பர். எனவே எங்களுக்கு நிறைய முஸ்லீம்களோடு தொடர்பு இருக்கின்றது. முதலமைச்சராக இருந்தார் கிழக்கு மாகாணத்தில் நசீர் அகமட், அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், என்னுடைய சிறந்த நண்பர்களில் ஒருவர் அவர். எனவே முஸ்லீம்களும் நாங்களும் அந்யோன்யமாகத்தான் பழகி கொண்டிருக்கின்றோம். அதற்காக அவர்கள் செய்யும் பிழை, ஒரு சிலர் செய்யும் பிழையை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. பாகிஸ்தான் முஸ்லீம்கள் செய்யும் பிழைக்காக இலங்கை முஸ்லீம்களை நாங்கள் குறை கூறவில்லை. பாகிஸ்தான் முஸ்லீம் பிழை செய்தால் அதுவும் பிழை, இந்தியாவில் தமிழர்கள் செய்தால் அதுவும் பிழை. இங்கே கருணாமன் பிள்ளையான நேரடியாக பேசி விமர்சித்து அவர்கள் செய்யும் பிழைகளை குறிப்பிட்ட நான், அவர்கள் என்ன முஸ்லீமா? இல்லை கருணாமனுக்கும் பிள்ளையானுக்கும் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் பண்ணியிருக்கின்றது? இல்லை. எனவே நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்று இங்கே பேசவில்லை. யார் பிழை செய்தாலும் நாங்கள் தைரியமாக பேசுவோம். நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, எங்களிடம் எதிர்பார்ப்பும் கிடையாது. இதுதான் உண்மை. எனவே எங்களிடம் நீங்கள் அமெரிக்கா செய்தாலும் பிழைதான், பாகிஸ்தான் செய்தாலும் பிழைதான், ஆப்கானிஸ்தான் செய்தாலும் பிழை, இஸ்ரேல் செய்தாலும் பிழைதான். பிழைக்கு குரல் கொடுப்போம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அப்படி பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கவில்லை என்று. நாங்கள் ஏன் வழி, தனி வழி. போகிற குதிரையில் ஏறி போக நான் விரும்பவில்லை. ஒருவர் செய்துவிட்டால் நாங்கள் ஒதுங்கி விட வேண்டும். எல்லோரும் செய்வதை நாங்களும் செய்ய தேவையில்லை. நான் கூறுவை சரிதானே? ஆகவே இன்று நான் எதிர்பார்த்தேன், இந்த கொழும்பிலே போலியாக படம் காட்டிக் கொண்டிருக்கும் கொழும்புவால் மக்களால் தூக்கி எறியப்பட்ட மனோ கணேசன் போன்றோர், இந்திய வம்சாவளியிலே வந்தவர்கள், இவர்களாவது குரல் கொடுப்பார்களா என்று பல நாளாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவரும் வரவில்லை. இன உணர்வு இருக்கா? உங்கள் சரீரத்திலே ஓடுவது தமிழ் இரத்தமா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் மொழிக்காக இல்லாவிட்டாலும் மனிதாபிமானத்துக்காக அது குரல் கொடுங்கள். அங்கே தமிழர்கள் இறந்தார்களா இல்லையா என்பதில் முக்கியம். நாங்கள் வளர்ந்த, எங்களை வளர்க்க வைத்த எங்கள் தகப்பன் வளர்ந்த பிறந்த நாட்டுகள் அநீதி நடக்கும் போது குரல் கொடுக்க முடியாதாவிட்டால் நீங்கள் எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கின்றீர்கள்? எனவே ஒவ்வொரு காரணங்களும் இருக்கின்றது இவைகளுக்கு. நாங்கள் குரல் கொடுப்பது எதிர்பார்ப்பு அல்ல, எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு. அடுத்த கேள்விக்குள் போவோம். ஒரு குறிப்பிட்ட காலமாக நீங்கள் மட்டக்களப்பு என்கின்ற ஒரு மாவட்டத்தை மையமாக கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தீர்கள். இல்லை, தவறு. இல்லை, நான் உங்களை கண்டிருக்கின்றேன். நீங்கள் அதுதான் நீ புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், எமது தலைமுறை கட்சி இது தேசிய கட்சி, காரியாலயம் இருந்தது. எனவே நாங்கள் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும். அங்கும் நான் வந்து இருந்திருக்கிறேன், இல்லாமல் அல்ல. இது தேசிய கட்சி, முழு நாடளாவிய ரீதியில் செயல்பட்டது தான். ஆனால் ஒரு சொற்ப காலமாக இந்த கருணாநிதியினுடைய எந்த நிகழ்வுகளும் அல்லது அரசியல் செயற்பாடுகளையும் நாங்கள் பார்க்கவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடுதான் நீங்கள் ஊடகத்தில் பாருங்கள், சிங்கள ஊடகங்களில் நீங்கள் பாருங்கள், தமிழ் ஊடகங்கள் போட மாட்டார்கள். போடுவதால் அவர்களுக்கு பாதிப்பு. என்ன காரணம்? நீங்கள் அதை நீங்கள் ஊடகத்தில் கேளுங்கள்.
நாங்கள் பேசுவதற்கெல்லாம் வருகிறது. நாங்கள் தைரியமானவர்கள். வருகின்றது அவர்கள் ஒளிபரப்ப மாட்டார்கள். நிகழ்ச்சி செல்லும் போது இடைநிறுத்தப்பட்டது 45வது நிமிடத்திலே. காரணம், நான் உண்மையை பேசியதால், வடகிழக்கில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிழைகளை கூறியதால் உண்மையாளருக்கு பிரான்சுக்கு கால் பண்ணி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட நிகழ்ச்சி அவர்கள் நிறுத்தச் சொல்லியதால் அவர் நிறுத்தினார். எனவே தமிழினத்தின் கோழைகள் ஊடகங்கள் நடத்துவதால் உண்மையை மக்கள் மத்தியிலே செல்வதை மறைக்கின்றார்கள். உங்களுக்கு தைரியம் இருக்குமாக இருந்தால் நான் பேசுவதை ஒளிபரப்புங்கள். இதுதான் காரணம், மறையவில்லை. எனக்கு மக்களிடம் செல்வதற்கான சந்தர்ப்பம் இப்போதுதான் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக போன்றவர்கள் தைரியமாக அவர்கள் நான் பேசுவதை ஒளிபரப்புகின்றார்கள். அதற்கு பிறகு இன்றுதான் நான் கேபிட்டலில் வந்திருக்கின்றேன், நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். எனவே இனி நீங்கள் உண்மையை நீங்கள் தெரிவிப்பதாக இருந்தால் என்னை தினசரி வேணுமானாலும் நீங்கள் அழைத்தால் நான் பேசுவேன். எனக்கு சந்தர்ப்பம் வேண்டும். சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் என்று வருகிறார்கள், மைக்கெடுத்தவர்கள் வருகிறது டண்டடக்கான் என்று அவர்கள் போய்விடுகின்றார்கள். எனவே எங்களுக்கு அதை ஒளிபரப்ப மறுக்கின்றார்கள். அப்படி நாங்கள் என்ன செய்ய? சிங்கள தொலைக்காட்சி பாருங்கள், நாங்கள் வருகிறோம். நீங்கள் பார்க்காதது என் மீது பிழை. சரி, அவதானித்து பார்ப்போம். அடுத்த கேள்விக்கு போவோம். கருணாநிதி அவர்களே, தற்பொழுது நீங்கள் ஒரு தேசிய கட்சியாக அனைத்து இனங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்துகின்றீர்கள் சொல்கின்றீர்கள். இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக எங்களுடைய தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு மலையகம் அடங்கலாக. இன்று வடகிழக்கிலே பல தீர்க்கப்படாத பிரச்சனை, மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரச்சனையாக இருக்கட்டும் என்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் தலைமைகள் என்று சொல்லலாம், அவர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தலைமைகள். நீங்கள் தலைமைகள் என்று சொல்லுவதை விட, தலைவர்கள் என்று சொல்வதை விட அவர்கள் தரகர்கள். என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறீர்கள்? இதுவரை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தரகர்கள் தான் செய்கிறார்கள். இப்போ நீங்கள் மட்டக்களப்பை நீங்கள் சொல்கிறீர்கள், மட்டக்களப்பை கூறினீர்கள். அங்கே மாடு மேய்க்கும் பிரச்சனை வந்தது, அங்கே பல்லாயிரக்கணக்கான காணியில். இப்போது அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களிலே தமிழில் இருந்தார்கள். ஒன்றுக்கு 4 பேர் இருந்தார்கள் மாவட்டத்தில். நசீராக மட்டும் நாங்கள் ஒதுக்கி வைப்போம், அவர் இல்லாமல் 4 பேர் இப்போதும் இருக்கின்றார்கள். இப்போ கடந்த காலங்களிலே சாணக்கியன் போன்றோர் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம், எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று பல ஊடகங்கள் சொன்னார். ஆனால் மக்கள் மீண்டும் அவருக்கே வாக்களித்து அவரை மீண்டுமே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்போ இப்போதும் எதிர்க்கட்சியில் இருக்கிறார், கொண்டும் செய்ய முடியாது. எனவே அது யாருடைய பிழை? மக்களின் தேர்வு பிழை. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாடு வேலையில் இந்த மாடு பால் தராது என்றால் இறைச்சி கடையில் போட்டு வெட்டி போட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலை. அப்போ அதே மாட்டை திருப்பியும் கொண்டு வந்தால் அதிடம் பால் கறக்க முடியாது, அந்த மாட்டில் பிரயோசனம் அல்ல, அல்லது குழி நோட்டி புதைத்து விட வேண்டும். எனவே மீண்டும் நீங்கள் அந்த மாட்டுக்கு மாலை போட்டு வைத்தால் நீங்களும் மாடாகி விடுவீர்கள். அது அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களாலோ அல்லது அரசியல்வாதிகளின் பிழை அல்ல, வாக்களித்த மக்களின் பிழை. இந்த மக்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான கட்சிகளை தூக்கி எறிய வேண்டும். இவர்கள் தலைவர்களாக இருந்தால் மக்களுக்கு நிம்மதி உண்டு, சந்தர்ப்பம் இருக்கின்றது வாழ எதிர்காலத்தில். எனவே இவர்கள் தரகர்கள். இந்த தரகர்களினால் உங்களுக்கு எவ்விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் எந்த காலம் இப்படித்தான் இருப்பீர்கள். மேன்மேலும் உங்களுடைய நில வளங்கள் சூறையாடப்படும். அப்போதும் இவர்கள் கூறுவார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம், எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று. அப்படியால் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் செல்வது எதற்காக? ஆளும் கட்சியால் உங்களுக்கு வர முடியுமா? தமிழ் தேசிய கூட்டமைப்பால் வடகிழக்கில் முடியாது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார்கள்? எந்த நாளும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். தையட்டியிலே பன்சலை கட்டப்பட்டது, பௌத்த விகாரை ஓரிரு இரவுகள் கட்டப்பட்டவையா? இல்லை, பல வருடங்களாக கட்டப்பட்டது. எனவே அனைத்து அமைச்சர்களுக்கும், அங்கே டக்ளஸ் தேவடா தமிழ் அமைச்சர் போல் சுமந்திரன் போன்றோருக்கு, விக்னேஸ்வரன் போன்றோருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதில் பின்னணி ஏதாவது இருக்கலாம். சுமந்திரனின் மகன் திருமணம் செய்திருப்பது ஒரு பௌத்த மகள் பெண்ணை, விக்னேஸ்வரனின் மகள் திருமணம் செய்திருப்பதும் அதே போல்தான். எனவே இவர்களுடைய பேர பிள்ளைகள் வணங்குவதற்காக ஒரு தேவாலயம் தேவைப்படுகிறது, ஒரு பௌத்த ஆலயம். அதனால் அவர்கள் அங்கே கட்டியிருக்கலாம், அதற்கு இவர்கள் ஆதரவளித்திருக்கலாம். இதுதான் உண்மையாக நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே இவர்களை எதிர்ப்பதற்கு பயந்த கோலை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். கட்டி முடித்த பின் பிடிக்க வேண்டும் என்கின்றார்கள். இது எப்படி கூறுவதென்றால், ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் குழந்தை 9 மாதம் ஆகிய பின் இந்த குழந்தை கரை என்று கூறுவது போல், இல்லை இந்த குழந்தை அழித்து விடுங்கள் என்று கூறுவது போலான செயலாகவே நான் பார்க்கின்றேன். அந்த விகாரை கட்டப்படுகின்ற பொழுது நீங்களும் நாட்டில்தான் இருந்தீர்கள்.
இலங்கை தான் பிறந்தது. ஓ, இலங்கையில் இருந்தீர்கள். ஏன் அதோட உங்களுடைய கரிசனை செல்லவில்லை? என்னுடைய குரல் அங்கே எடுபடாது. காரணம் அர்த்தமில்லை. நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கினோமே ஆனால் அது வெற்றி பெற வேண்டும். கோழையாக மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் போராட விரும்பவில்லை. கருணாநிதியிடம் ஒரு தனி மனிதனால் அந்த விகாரையை நிறுத்த முடியுமா? ஏடாது. எனக்கு பறக்க முடியுமா? நானும் விமானம் பறக்கிறது என்று பறப்பேன் என்று கூறுவதில் அர்த்தமில்லை. எனவே போலியாக நாங்கள் நாடகம் நடித்து அரசியல் நடத்துபவர்கள் அல்ல. நானும் திரைப்படத்திலே நடித்திருக்கின்றேன், ஆனால் நான் நடிகனே ஒழிய அரசியல் நடிகன் அல்ல. அப்போ தமிழ் தலைமைகள், தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதா? இல்லை, உங்களுடைய கருத்தை கேட்கின்றேன். நிச்சயமாக அது மக்களுக்கு தெரியும். இவர்கள் தலைவர்கள் என்று கூறாதீர்கள் தயவு செய்து. இவர்கள் தரகர்கள், அவர்கள் தருத்திரியங்கள். இல்லை, அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுதானே மீண்டும் வாக்களித்து இன்று மட்டக்களப்பிலே 3 ஆசனங்கள். அதைத்தான் கூறினேன். உங்களுக்கு என்றுமே விடிவில்லை. உங்களுடைய நீங்கள் மேன்மேலும் கஷ்டப்பட போகிறீர்கள். அதுதான் நடக்கும். திறமையற்றவர்கள், சேவையாற்ற முடியாதவர்கள், முதுகெலும் மற்றவர்கள், கோழைகள், பேச முடியாதவர்கள், பயந்து கொண்டிருப்பவர்கள், போலியாக ஊடகங்களுக்கு முன்னால் சண்டித்தனம் காட்டிவிட்டு மஹிந்த வீட்டிலே போயிட்டு தேநீர் குடிப்பவர்கள் எல்லாம் வடகிழக்கில் இருப்பது தான் ஒரு சாபக்கேடு தமிழ் மக்களுடையது. இவர்கள் ஆண்டவனாக பார்த்து இவர்களை மேலே எடுக்க வேண்டும், அல்லது இவர்களாக அழிய வேண்டும், அல்லது மக்கள் இவர்களை வாக்களிக்காமல் ஒழிக்க வேண்டும். இது மூன்றும் இல்லாவிட்டால் மக்கள் அழிந்து விடுவார்கள் வடகிழக்கு. அவர்களை வஞ்சித்து அரசியல் செய்வது உண்மையிலேயே இன்னும் ஒரு அசாதாரண நிலையை கொண்டு வரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்தார். இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியினர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வை வழங்குவோம் என்றார்கள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்போம் என்றார்கள். தமிழருக்கான அரசியல் தீர்வு பிரச்சனையை விரைவாக முன்வைப்போம் என்றார்கள். இன்று அத்தனையும் மௌனமாக்கப்பட்டிருக்கின்றது. எதுவுமே நடைபெறவில்லை. ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. நரேந்திர மோடி வருகின்றார், போகின்றார். இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய செயற்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கம் மெதுவாக செல்லாலும் தரமாக செல்லுகிறது என்று தான் நான் கூறுகின்றேன். எதை வைத்துக் கொண்டு கூறுகின்றீர்கள்? பொதுவாக என்று தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஆள்கடத்தல் கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களின் அடியாட்களால் எவரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஓரிரு பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கு என்று கேள்விப்பட்டு அது நடைபெறலாம். அது 10 விரலும் ஒரே மாதிரி இல்லை. எனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கின்றீர்கள் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்றதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக 56 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது நாட்டிலே. 56 பேரும் யார்? 56 காந்தியின் பரம்பரையில் வந்தவர்களா, நேரு பரம்பரையில் வந்தவர்களா, பாரதியார் பரம்பரையில் வந்தவர்களா? ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்பது நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பாதாள உலகம் என்பது இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் இயங்குகின்றது. அது எங்கும் நடக்கின்றது. இங்கு இல்லை, இந்தியா, அமெரிக்கா போன்ற ரஷ்யா, அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றது பாதாள உலகம். அவர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டுகிறார்கள். அவர்கள் வியாபார போட்டி, தனி மனிதன் பழிவாங்கல் இவை நடைபெறுகின்றன. எனவே அவர்கள் யாரிடம் கூறிவிட்டு வருவதில்லை. இப்போ நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நான் இங்கே வந்தேன், நீங்கள் நான் வரும்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கருணாநிதி இங்கே வருகிறார். ஆனால் பாதாள உலகத்தில் அப்படியல்ல. அவர்கள் தனிப்பட்ட பழிவாங்கல் ஒளிந்திருந்து சுட்டுவிட்டு ஓடுகிறார்கள். எனவே போலீஸாரால் வீட்டுக்கு வீடு போலீஸ் நிறுத்த முடியாது. அப்பொழுது இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்திலே தேசிய பாதுகாப்பு ஸ்திரமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? நிச்சயம். தேசிய பாதுகாப்புக்கும் மன்னித்துக் கொள்ளுங்கள், பாதாள உலகுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. சாதாரண மனிதர்கள் கொலை செய்யப்பட்டால், வீடுகள் எரிக்கப்பட்டு, போக்குவரத்து பஸ்கள் எரிக்கப்பட்டு, மக்களுக்கு இடையூறுகள் செய்வதாக இருந்தால் அதுதான் தேசிய பிரச்சனை. இது தனி மனிதன் பிரச்சனை. அவர்கள் சுட்டுக் கொள்ளுகின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்க போய் துப்பாக்கி நிற்க சொல்கிறீர்களா வீதியிலே போய்? நீங்கள் இல்லது வீட்டுக்கு வீடு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா எங்களால்? அமெரிக்காவில் எத்தனை ஒரு கொலைகள் நடைபெறுகின்றன. உலகத்திலேயே வல்லரசு நாடு, பெரிய நாடு, பணக்கார நாடு, செல்வந்த நாடு என்று கூறும் அமெரிக்காவில் பல கொலைகள் நடைபெறுகின்றன. அங்கும் இவ்வாறு நடைபெறுகின்றன. ஆனால் அதை யாரும் கூறுவதில்லை. மஹிந்த காலத்தில் கொலை செய்யப்படவில்லையா?
ஏன் பிரேமதாசா காலத்திலே வீதியிலே 65,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் எரித்து டயர் போட்டு வைத்தார்களே, அப்போதெல்லாம் எவரும் பேசவில்லையே. அதெல்லாம் நீதியாக நடைபெற்றதா? இல்லை. ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் தமிழர்கள் இழுத்துக் கொள்ளப்பட்டார்கள். எனவே தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலை இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பதை தான் நான் கூறுகின்றேன். இது நான் இவ்வளவு தைரியமாக பேசுகின்றேன். நான் தைரியமாக வீதியிலே செல்கின்றேன் பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாமல். பின்னால் இருந்து முடியும், ஆனால் நேரடியாக வந்தால் முடியாது எவராலும். ஆகவே அவ்வாறான ஒரு தைரியத்தை நான் செல்வதற்கு காரணம் மனதைரியம். உடல் தைரியத்தை விட மனதைரியம். அதற்கு காரணம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் என்பதை நான் தைரியமாக கூறுகின்றேன். நீங்கள் யாரும் விமர்சிக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய தனி மனிதனுடைய கருணாநிதியுடைய கொள்கை, கருணாநிதியுடைய எதிர்பார்ப்பு நான் கூறுகின்றேன். கருணாநிதி அவர்களே, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகின்றீர்கள். இந்த நாட்டிலே தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் வந்திருக்கின்றது. யாராவது போட்டியிடுகிறார்களா? இல்லை. காரணம்? நாங்கள் இன்னும் அதுக்கு தயாராகவில்லை. நாங்கள் வெறும் மாகாண சபை அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம். முயற்சி ஒன்றை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆம், நிச்சயமாக நான் கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்றேன். சரி, நீங்கள் கட்சியிலே வேட்பாளர் நிறுத்தவில்லை, ஆனால் வாக்காளராக இருக்கின்ற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பின ஒரு கட்சி தலைவர்? நிச்சயமாக நான் கடந்த பொது தேர்தலிலும் தெரிவித்திருந்தேன், இந்த என்பிபி அரசாங்கம் தற்போதைய ஆளும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று. ஏனெனில் ஜனாதிபதி வெற்றி பெற்று அனைவரும் எதிர்கட்சி கூறினாலும் அவர்கள் எடுத்த மொத்த வாக்கை வைத்து பார்த்தால் 100 ஆசனங்கள் பெற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது என்று. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கனவு கண்டு கொண்டிருந்தது, நாங்கள் 6-7 ஆசனங்கள் கிடைத்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து விட்டு போலியாக மக்களிடம் போய் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஆதரவாக யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறி அமைச்சு பதவி பெறலாம் என்று வடக்கிலொருவரும் கிழக்கிலொருவரும் முயற்சி செய்தார்கள். அவை அனைத்தும் சீரழிந்து போய்விட்டது. அப்போதும் நான் கூறினேன், ஆக குறைந்து 120 ஆசனங்களாவது கொடுத்து தனிப்பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று உலகத்தில் பேசினேன். ஆனால் அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சென்று விட்டது. இப்போதும் நான் அதைத்தான் கூறுகின்றேன். இதிலே பிரிவாக வந்து தனியாக வந்து சீரழியாமல் ஆளும் கட்சிக்கு வாக்களியுங்கள். அவர்கள் இதுவரை ஊழல் செய்யவில்லை, ஊழல் நடக்கவில்லை என்கின்றார்கள். பிரதேச சபை, நகர சபைகளையும் மாநகர சபையும் கொடுத்து பார்ப்போம். அவர்கள் நல்லதாக செய்தால் அவர்கள் தொடர்ச்சியாக வாக்களியுங்கள். 3 வருட காலம்தான் இருக்கின்றது, 5 வருட கால ஆட்சி அல்ல. இந்த மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைகளிலே என்பிபி அரசாங்கம் சரியாக செயல்படாவிட்டால் அடுத்த 3 வருடத்தில் நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். இது அரசாங்கத்துக்கு அனுர திசாநாயக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு அல்ல, பிரதமருக்கு அளிக்கும் வாக்கு அல்ல, உங்களுடைய ஊரிலே இருக்கும் உங்கள் சகோதரனுக்கு அளிக்கும் வாக்கு. எனவே உங்கள் ஊரில் இருப்பவரை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இப்போ ஜனாதிபதியை பற்றி எல்லோருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் சிறந்த பேச்சாளர், எங்களுக்கு அதுதான் தெரியும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது, அவருடைய செயற்பாடு தெரியாது. ஆனால் பிரதேச சபையில் நகர சபை, மாநகர சபையிலே போட்டியிடுபவர்கள் அந்தந்த ஊரில் இருப்பவர்கள். எனவே அவர்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். அதனூடாக நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். 18 வயதுக்கு பிறகு வாக்களிக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த எதற்காக? சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது என்பதற்காக. ஆகவே அதை பயன்படுத்துங்கள், அதை அருமையாக பயன்படுத்துங்கள். ஜனாதிபதியின் கரத்தை பலப்படுத்துங்கள். உங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அப்படியே இல்லை. ஜனாதிபதிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தேசபந்து தென்னக்கோனை 20 நாட்களாக தேடினார்கள். இசாரா சௌவந்தியை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரசன்ன ரணவீரவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இந்த பாதுகாப்பு தரப்புகள் ஒரு மந்தகதியிலே இயங்குவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேட்குறேன்? இல்லை, மந்தகதி என்பதை விட அவர்கள் ஒளிந்திருந்தால் கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு செயல். இதற்கு முன்பும் பல பேர் நடைபெற்றிருக்கின்றன. இப்போ தேசபதி கைது செய்ய அவராக வந்து சரணடைந்தார். 20 நாள் இருந்தார். 20 நாளுக்கு இது என்ன செய்ய? நீங்கள் உங்களுக்கு தெரிவதே, ஒரு காலத்தில் சந்திரிகா ஆட்சி காலத்திலே ரத்னபுரையில் ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது அவர் கொழும்புக்கு வரும்போது இடையில் வாகனத்தில் வேறு வாகனம் சுட்டவரும் ஒரு எம்பி அவர் ஒளிந்து விட்டார். அவரை வீடுகளிலே வைத்திருந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார்கள். ஆனால் எதுவும் செய்யவில்லை. ஒரு 10 நாளைக்கு பிறகு வந்து நீதிமன்றத்துக்கு வந்தார். எனவே அந்த காலத்திலும் நடந்தது. இது இயற்கை. ஒருவர் வருவார், காணாமல் போவார், ஒளிவார். எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், செவ்வந்தி காணவில்லை என்பதை கூறும் அனைவரும் நீதிமன்றத்தில் சுட்டுவிட்டு சென்றவுடன் இடையில் பிடித்தார்கள் என்று எவரும் கைதட்டவில்லை. அதை எவரும் பெருமையாக பேசவில்லை. பாதுகாப்பு அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டார்கள் என்பதை. ஆனால் அதை செய்யாததை மட்டும் குறை சொல்லாதீர்கள்.
அதைத்தான் நான் கூறுகிறேன். ஒரு மனிதன் செய்யும் சேவைகளையும் சொல்லுங்கள், அவர்கள் செய்யும் குறைகளையும் சொல்லுங்கள். இதான் நான் என்னுடைய பழக்கமை தான். இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன். இந்திய அரசியல், பாகிஸ்தான், உலக நாடுகளை அப்படி சரி செய்பவர்களுக்கு நாங்கள் சரி, அவர்கள் பிழை செய்தால் அதையும் நாங்கள் கூறுவோம். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களிடம் இல்லை என்பது தான் பிரச்சனை. உங்களுடைய கட்சி தலைமை காரியாலயம் எங்கிருக்கின்றது? கொழும்பில் இருக்கின்றது. பிராந்திய ரீதியாக காரியாலயங்கள் பிராந்திய காரியாலயங்கள் ஒன்று மட்டக்களப்பில் இருந்தது, ஆனால் அது தற்போது இல்லை. எனவே நாங்கள் இந்த வருட இறுதியில் மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு இருக்கின்றது? மிக அழகாகவும் திறமையாகவும் இருக்கின்றது. அது செயல்படும் போது எங்களுடைய வரும் ஆகஸ்ட் மாதம் எமது தலைமுறை கட்சியின் மாநாடு நடைபெறும். அதற்கு விசேடமாக கேபிட்டல் டிவியிலையும் உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். வந்து பாருங்கள் நிர்வாக திறமை. அதற்கு பிறகு நீங்கள் செல்லுங்கள். கருணாநிதி அவர்களே, இப்பொழுது தொகுக்கப்படாத ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஒரு நாடு ஒரு பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி அடைந்து இந்த நாட்டு மக்கள் வீதிக்கு வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீர்கள். நானும் அதில் கலந்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போன்று திரும்ப திரும்ப கேட்கின்றேன், கருணாநிதியை ஒரு ஊடகத்திலும் நாங்கள் காணவில்லை. அதான் காரணம். அதுதான் பிரச்சனை. ஏன் தமிழ் ஊடகங்கள், சிங்கள ஊடகங்கள் காண்பிக்கின்றன, தமிழ் ஊடகங்கள் காண்பிப்பதில்லை. அந்த கோட்டாபே வெளியேற்றப்பட்ட பின்பு அன்று இரவு டிவியில் நேரலையில் நான் இங்கிருந்து பேசினேன். நீங்கள் அதை பார்க்காதது என் மீது பிழை இல்லை. அன்று தினத்தில் பாருங்கள், என்னுடைய முகப்புத்தகத்துக்கு சென்று பாருங்கள், நேரலை இருக்கின்றது. தமிழ் ஊடகங்கள் உங்களை இலங்கை தமிழ் ஊடகங்கள் வடகிழக்கு மற்றும் கொழும்பு மலையக தமிழ் அரசியல்வாதிகள் வேண்டுகோளுக்கு இணங்க எங்களை ஒதுக்கின்றார்கள். நீங்கள் ஒதுக்குவதால் நீங்கள் தான் ஒதுங்குவீர்களே ஒழிய நாங்கள் அல்ல. கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன். அப்போது நீங்கள் பாருங்கள். அதுபோல் நாடு பூராம் எங்களுடைய கட்சியில் உள்ளவர்கள் போட்டி போடுவார்கள். அப்போ நாங்கள் ஊடகங்களுக்கு காசு கொடுத்தாலும் விளம்பரம் செய்ய மாட்டோம். தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் சேவை செய்வோமாக இருந்தால் மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இதுதான் உண்மையான காரணம். நீங்கள் காணவில்லை என்று கூறக்கூடாது. தயவு செய்து சகோதரர்களே பாருங்கள், ஜெர்மன் டிவியில் பாருங்கள், ஆஸ்திரேலியா டிவி, கனடா டிவிகள் எங்களை இன்றைய செய்கிறார்கள் நேரலையில். ஆனால் தமிழ் தொலைக்காட்சிகள் காண்பிக்க மறுக்கின்றார்கள். அவர்களுடைய செய்தி ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் போய் பாவம், அவர்கள் கஷ்டப்பட்டு மலையில் நலைந்து அலைந்து சைக்கிளில் வேகமாக தூசிகளிலே வாகன நெரிசல்களிலே வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை போய் அங்கே தலைமை பீடத்திற்கு அல்லது செய்தி ஆசிரியருக்கு கொடுக்கும் போது அவர்கள் அதை போட மறுப்பதை விட இலங்கை உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் கூறுவதை கேட்டு செயல்படுவது தான் இலங்கை அரசியலுக்கும் இலங்கை தமிழ் ஊடகங்களுக்கும் ஒரு கேவலமான நிலையாக இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான ஆசிரியர்கள் சாக வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகணும். ஒரு தேசிய கட்சி தலைவர் என்ற ரீதியிலே கடந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை ஆட்சி செய்த பொழுது மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்ததாக சொல்லப்பட்டது. அந்த சம்பளம் போதாது, இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தவுடனே அதிகரித்து தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே அங்கிருக்கின்ற பல அரசியல்வாதிகளை ஓரம் கட்டிவிட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சார்பாக மலையகத்திலிருந்து பலர் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனை எப்பொழுது தீரும்? கடவுளுக்கு தான் தெரியும். நீங்கள் கட்சி தலைவர் என்ற ரீதியிலே இதற்காக பேசி அரசாங்கத்தால் எடுக்க முடியாது தீர்மானம். கடந்த உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி என்பது தமிழர்களால் வளர்க்கப்பட்ட ஆளப்பட்ட கட்சி. அவர்களால் முடியவில்லை, மஹிந்தையால் முடியவில்லை, சந்திரிகாவால் முடியவில்லை, பிரேமதாசவால் முடியவில்லை. அப்படியானால் இவர்களால் மட்டும் முடியும் என்று நினைக்கிறீர்களா? காரணம் தோட்டங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தோட்ட நிர்வாகத்தை பற்றி இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எவருக்கும் தெரியாது. நான் தோட்டத்திலே உதவி அத்தியட்சகராக இருந்திருக்கிறேன். எங்களுடைய தோட்டமும் இருந்திருக்கிறது. பிரிய குரூப் ஒரு சிறிய தோட்டம் அல்லது சுமார் 1400 ஏக்கர் 4 டிவிஷன் இருந்தது. தொழிற்சாலை இருந்தது. அதுபோல் மவுண்ட் ஊனஸ்கிரி என்று இன்னொரு தோட்டம் இருந்தது, அது 300 ஏக்கர். எனவே எங்களுக்கு தெரியும் ஒரு தோட்டத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அதில் சம்பளம் உயர்த்துவது எப்படி, இல்லை வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்று தெரிய வேண்டும். அது எனக்கு தெரியும். தமிழ் அரசியல்வாதிகள் யாருக்கும் தெரியாது. இல்லை, ஒரு நிமிஷம் தாருங்கள். அப்பொழுது சொல்லுங்கள், பரம்பரையாக நாங்கள் மலையகத்திலிருந்து அரசியல் செய்து வந்தவர்கள் என்று சொல்லி ஜீவன் தொண்டமான் சொல்கின்றார். எங்களுக்கு அனைத்து விஷயம் மலையக மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தெரியும் என்று சொல்கின்றார்கள். ஜீவனுக்கும் தேயிலை தோட்டம் இருந்தது. ஜீவனுடைய பாட்டனாரும் என்னுடைய தகப்பனாரும் சிறந்த நண்பர்கள். நானும் ஆறுமுகம் தொண்டமானும் சிறந்த நண்பர்கள்.
ஆனால் ஜீவனுக்கு தோட்டத்தை பற்றி தெரியாது. ஆறுமுகம் தொண்டமானுக்கும் தெரியாது. அவர் இந்தியாவிலே படித்தார், இங்கே வந்தார். ஆனால் சௌமியமூர்த்தி தொண்டமானுக்கு தெரியும், அவர் நிர்வகித்தார் தோட்டத்தை. அவர் ஒரு தோட்டத்தின் அதிகாரியாக இருந்தார். என்னுடைய தகப்பனார் எங்கள் தோட்டத்தில் அதிகாரியாக இருந்தால், எனவே அந்த பிளான்டர்ஸ் மீட்டிங் சென்றதால் அவர்கள் அறிமுகமாகினார். அதில் தான் எங்களுக்கு அவர் நண்பர்களாகினார்கள். எனவே நிர்வாகம் என்பது வித்தியாசமானது. இந்த நாட்டுக்கு தொழிலாளர்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தியது சிறிமாவோ பண்டாரநாயக்கா, என்எம் பெரரா, ஃபீலிக்ஸ் டயஸ், இவர்கள் தான் இந்த நாட்டை நாசமாக்கினார்கள். பீட்டர் கெனமன் போன்றவர்கள் எங்களுடைய தோட்டங்களை அரசாங்கத்துக்கு எடுத்தார்கள். அழகான அருமையான தேயிலை இருந்த தோட்டத்துக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து பைனஸ் மரத்தை கொண்டு வந்து நாட்டினார்கள். எனவே தேயிலை இல்லாமல் போனது. ஆகவே மக்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் தேயிலை கொழுந்து வரவில்லை. தேயிலை அரைக்க வேண்டும் நாங்கள். எனவே அதற்கு வந்தால்தான் மக்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கலாம். எனவே இன்று தோட்டங்கள் எல்லாம் காடாகின்றது. அதற்கு கம்பெனிகளும் ஒரு காரணம், அரசாங்கங்களும் காரணம். கடந்த அரசாங்கங்கள் சுமார் நீங்கள் 20 வயசுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால், உங்களை திருமணம் செய்த மனைவியால் உங்களை 2 வருடத்தில் உங்களை நல்ல ஒரு சுக ஆரோக்கியமுள்ள மனிதனாக மாற்ற முடியாது. அதற்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் வளர்ந்தது. அதுபோல் தான் இந்த தேயிலை தோட்டங்களும் 73ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டு தனியார் முதலாளிகளிடமிருந்து, விசேடமாக தமிழ் முதலாளிகளிடமிருந்து பறிக்கப்பட்டது பலரிடமிருந்து. எனவே அவைகள் நாசமாக்கப்பட்டது. நிர்வாகம் தெரியாத முட்டாள்களை தோட்டத்தில் அதிகாரியாக நிறுத்தினார் சிறிமாவோ பண்டாரநாயக்கா. இதுதான் காரணம் அந்த நடந்தது. எனவே தோட்டங்கள் எல்லாம் நாசமாகி வருமானத்தை இல்லாதொழித்தவர்கள் மத்தியிலே இப்போது திடீரென்று லாபத்தை பெருக்க முடியாது. அப்படியாக இருந்தால், உண்மையாகவே இந்த தோட்டங்கள் வருமானம் வர வேண்டுமாக இருந்தால், மீண்டும் இந்த தோட்டத்தை கம்பெனிக்கு அல்ல முதலாளிமார்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நிச்சயமாக சம்பள உயர்வும், இந்த நாட்டின் தேயிலை ஏற்றுமதி அதிகரிக்கும், தரமும் அதிகரிக்கும். ஆனால் அண்மையிலே எங்களுடைய எந்த கலையகத்திலே சொல்கின்றார், தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர், இந்த அரசாங்கத்தினுடைய தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சொல்கின்றார், 5 வருடங்களுக்குள்ளே முழுமையாக அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மலையகத்தை மாற்றுவோம் என்று சொல்கின்றார். அப்பொழுது பொய்யா? அதற்கு காரணம், அவர் தோட்டத்தில், அவருடைய பெயர் பிரதீப் சுந்தரலிங்கம், தமிழவர். அவர் தோட்டத்தில் சில வேலை செய்திருக்கலாம். நாங்கள் தோட்டத்தை நடத்திய தவறாக கூறவில்லை. நிர்வாகத்தில் இருந்தவர். என்னுடைய தகப்பனார் பிரதம அதிகாரியாக இருந்தபோது எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் 4 பேரும் 4 டிவிஷனுக்கு அதிகாரியாக இருந்தோம். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு தோட்டத்தில் லாபம் பெறுவது எப்படி என்று. பத்திரிகையில் பார்த்து, தூர நின்று பார்த்து, ஐக்கிய தேசிய கட்சி செய்த பிழைகளை கூறுவது அல்ல. இது நிர்வாகம் என்பது வேறு. எனக்கு கொழுந்து எடுக்க தெரியும், தேயிலை காய் பறிக்க தெரியும், அரைக்க தெரியும், தேயிலை அனைத்தும் நாங்கள் பழகி இருக்கிறோம். விறகு வெட்ட தெரியும். எனவே இப்போதுள்ள தோட்ட துறைமார்களுக்கு ஒன்றும் தெரியாது. சைக்கிளில் ஏறி இப்படி சுற்றி கொண்டு போவார்கள். அதுதான் அவர்கள் செய்வது. நாங்கள் அப்படி அனைத்து வேலையும் பழகி இருக்கிறோம். நாங்கள் ஒரு தொழில் செய்வதாக இருந்தால் அதற்கு முதல் நாங்கள் அந்த வேலைகளை பழகுவோம். பழகித்தான் நாங்கள், அது என்னுடைய தகப்பனாருடைய பயிற்சி. உண்மையாகவே தான் வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் சேவையாற்றியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். அதற்கு போனது சாப்பாட்டுக்கு இல்லாமல் தொழிலுக்காக அல்ல. நாங்கள் ஒரு தொழிற்காட்சி ஆரம்பிப்பதற்கான லைசன்ஸ் கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் வெகு இந்த வருட கடைசிக்குள் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் என்னை பார்க்கலாம். நான் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிப்பேன். காரணம், ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிப்பது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி நடத்துவது. அவருடைய பணம் மட்டும்தான் இருக்கின்றது. மார்க்கெட்டிங் அனைத்தும் இருக்கின்றது. வருமானம் வர வேண்டும். நிகழ்ச்சிகளால் மாத்திரம் பணம் சம்பாதிக்க முடியாது. எனவே அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாத நிலை வரலாம். எனவே நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக சேவையாற்றினேன். இந்த மார்க்கெட்டிங் வருமானத்தை பெறுவது எப்படி ஒரு நிறுவனத்திற்கு மிக விசேடமாக ஊடகத்தில் என்று எதிர்பார்த்து தான் நான் தொழில் பழகப் போனேன். பழகினேன். அது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எனவே டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நான் ஆரம்பிப்பேன் நிச்சயமாக. அதுக்கு காரணம், எதையும் நாங்கள் தெரிந்து பழகி அனுபவித்து வர வேண்டும். இது திருமணம் அல்ல. திருமணத்தில் தான் போனவுடன் தாலியை கட்டியாச்சு முதலிரவுக்கு செல்வது. தொழில் அப்படி அல்ல. அனுபவம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அனுபவமற்ற ஒருவர் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கிறான்னு சொல்லுங்கள் இந்த அரசாங்கத்திலே. நீங்கள் கூறுவதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் யாரிடம் நாங்கள் எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை. அவர் தான் அழகாக இந்த கலையகத்தில் இதே இடத்தை பற்றி சொன்னார். 5 வருடங்களுக்குள் நாங்கள் முழுமையாக அபிவிருத்தி அடைந்த மலையகமாக பிரதேசமாக மாற்றுவோம். அதைத்தான். அப்படியாக இருந்தால் அது எப்படி என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். நான் கூறுவது போல் அது தனியார் முதலாளிமாருக்கு கொடுக்க வேண்டும், அல்லது வெளிநாடு அதை கையேற்க வேண்டும். இப்போ சீனா, இந்தியா இவ்வாறான நாடுகள் அதை பெற்றால் அவர்கள் மிக அழகாக செய்வார்களா இல்லையா என்பது தெரியாது. அரசாங்கம் அதன் பின்னால் செல்ல வேண்டும்.
ஒரு தோட்டத்தை பாரம் கொடுத்தால் அல்லது ஒரு 5 தோட்டங்கள் ஒரு பாரம் கொடுத்தால் அதற்கு தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும், அதை மேற்பார்வை செய்ய. இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? இப்போது கம்பெனிகள் கொடுக்கப்பட்டவர் மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றது. நுரலியா தேயிலை என்பது நுரலியா. நீங்கள் நுரலியா வாகனத்தில் போகும்போது பாருங்கள், எல்லாம் தேயிலையெல்லாம் காடாக இருக்கின்றது. ஆனால் அங்கே தான் ராதாகிருஷ்ணன் எம்பி இருக்கின்றார், மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று கூறுகிறார். திகாம்பரம் அங்கு தான் இருக்கின்றார், ஜீவனும் அங்கு தான் இருக்கின்றார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. நான் தவறாக கூறவில்லை, அவர்களை விமர்சிக்கவில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. ஏனெனில் ராதாகிருஷ்ணன் கொழும்பில் ஒரு சிறு பெண் ஒரு அமைச்சர் வீட்டிலிருந்து வேலைக்காரியாக இருந்து இறந்து விட்டார். உங்களுக்கு தெரியுமாக இருக்கும், ரிஷாட் பத்ருதீன் வீட்டில். அது பெரிய பிரச்சனையாக சென்றது. அப்போது ராதாகிருஷ்ணன் போட் பிடித்துக்கொண்டு நுரலியில் நிற்கின்றார், வேலைக்கு அனுப்பக்கூடாது சிறு பிள்ளைகளை என்று. ஆனால் அவர்தான் முதலாவதாக அவர் பிரதேச சபையில் உறுப்பினராக வந்து பிரதேச சபை தலைவராக இருந்து மத்திய மாகாண கல்வி அமைச்சராக இருந்தார் 5 வருடம். அப்படியானால் இவர்களுடைய சேவை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இவர் இருந்த கல்வி அமைச்சராக இருந்த அந்த பகுதி மாணவிகள் தான், சிறு பிள்ளைகள் தான் கல்வி கற்க முடியாமல், வசதி இல்லாமல், படிக்காமல் அவர்கள் கொழும்புக்கு வீட்டு வேலைக்கு வந்தவர்கள். எனவே மானங்கெட்டு வெக்கங்கெட்ட ராதாகிருஷ்ணன் ஒரு போர்டை பொறுத்து கொண்டிருப்பது மிகவும் கேவலமாக எனக்கு இருந்தது. பார்த்து ஒரு அமைச்சர் அப்படி போகக்கூடாது. அதற்கு காரணம் அவர் அமைச்சராக இருந்தவர், கல்வி அமைச்சராக இருந்தவர். பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தியினர் அதிகளவான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அமைச்சரும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அதுவும் காற்றில் கரையும் காணல் நீர் போட்டு போகிறது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மேல் மாகாண பக்கம் வருவோம். இந்த மேல் மாகாணத்திலே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் தொடர்ச்சியாக கிடைத்து வந்தது. பொதுவாக மனோ கணேசனர் வந்திருந்தார், பிரபா கணேசனர் வந்திருந்தார். இம்முறை தேர்தலிலே அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதுக்கான காரணம் உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கின்றது? அது கொழும்பு வாழ் மக்கள், விசேஷமாக மேல் மாகாண தமிழ் மக்கள், நீங்கள் தமிழர்களையா கூறுகிறீர்கள்? தமிழர்களுக்கு உண்மையாக புத்தி வந்து விட்டது. காரணம் என்ன சொல்கின்றீர்கள்? தேவையில்லாத குப்பைகளை தூக்கி விட்டார்கள், எரிந்து விட்டார்கள். ஒரு மரம் அழகாக உயரமாக வளர்ந்திருக்கலாம், தேவையற்ற வாதுகள் அல்லது இலைகள், அழுகிய இலைகள் இருந்தால் அதை ஒதுக்க வேண்டும். எனவே அதைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மனோ கணேசன் மக்களுக்கு செய்த சேவை என்ன? அவர் என்ன செய்தார்? என்ன செய்ய முடியும்? அவர் டிராஃபிக் போலீஸ் போல் கையை இப்படி இப்படி பேசி காட்டுவார். அவர் என்ன பேசுகின்றார் என்று அவருக்கு தெரியாது. அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு அவர் என்ன கூறினார் என்று அதுவும் புரியாது. எனவே இதுதான் இவர்களுடைய அரசியல், போலி அரசியல், மக்களை ஏமாற்றும் நாடகமாகவே நான் பார்க்கின்றேன். உண்மையாகவே கொழும்பு வாழ் மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் 19,000 மக்கள் அப்பாவி உங்களுடைய வாக்குகளை நாசமாக்கி விட்டீர்கள். இதில் ஒரு ஊடகவியலாளரும் அவர் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் என்ன மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றார்? ஒன்றும் கிடையாது. ஒரு தொலைக்காட்சி ஒரு வானொலியிலே அரசாங்கத்தில் எழுதி கொடுக்கும் வார்த்தைகளை வாசிப்பார். அது உண்மையோ பொய்யோ அவர் வாசிக்க வேண்டும். அது அவருடைய கடமை, அவருடைய தொழில், அவருடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிறார். எனவே அவர் மக்களுக்கு சேவை செய்த ஊடகவியலாளர் அல்ல. வாயை வாடகைக்கு விட்டு வாழ்க்கை நடத்துபவர் தான் இவர்கள். எழுதி கொடுப்பதை வாசிப்பவர்கள் இவர்கள். மக்கள் சேவகன் அல்ல. மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு சேவை செய்பவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களை கூறவில்லை நான் ஊடகவியலாளராக. நீங்கள் தேர்தல் கேட்கவில்லை, கேட்டால் அதுதான். நீங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு நீங்கள் ஊடகவியலாளர் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது லோஷன் கொழும்பில் தேர்தல் கேட்டார். லோஷன் என்ன செய்திருக்கிறார் இதுவரை மக்களுக்கு? கடைசியாக இன்னொரு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் மனைவி அந்த குடும்பம் பிரிந்ததற்கு காரணம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார். எனவே சேவை அதுதான் சேவையா? குடும்பம் கலைப்பது சேவையா? இவர்களுக்கும் வாக்களிக்கின்றீர்களே மக்களே, சற்று சிந்தியுங்கள். அனைவரும் யோசித்து பார்த்து வாக்களியுங்கள். ஆனால் நீங்கள் புத்தி உள்ளவர்கள். அதுதான் 19,000 வாக்கை கொடுத்து மனோ கணேசனை தூக்கி எறிந்தீர்கள். உண்மையாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் சஜித் பிரேமதாசா ஒரு துரோகம் செய்துவிட்டார் கொழும்பு வாழ் மக்களுக்கு. அவர் நிச்சயமாக மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் கொடுத்திருக்க கூடாது. அவரால் எதுவும் செய்ய முடியாது, பேச முடியாது, ஒரு சேவையாற்ற முடியாதவர், வீதியிலே நேராக நடந்து செல்ல முடியாதவர். ஆனால் ஹிருணிகா போன்றவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு போராட்டமோ பேச்சோ அனைத்தும் செய்யக்கூடியவர். ஒரு நிமிஷம் தாருங்கள். நீங்கள் சேவை செய்யவில்லை, அவர் பேசவில்லை என்று சொல்கிறீர்கள். நல்லாட்சி அரசாங்கத்திலே தேசிய ஒருமைப்பாடுகள், நல்லிணக்கம், அரச கரும மொழிகள், இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக இருந்தார் மனோ கணேசன். அப்பொழுது பல சேவைகள் செய்ததாக வடகிழக்கு சார்ந்து மலையகம் சார்ந்து 7 பேர் காணிகளை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி அதெல்லாம் அவர் ஒன்றும் பெற்றுக் கொடுக்கவில்லை. காணி அது சந்திரிகா காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அவருக்கு தெரியாது. அப்போ அவர் தூங்கி இருப்பார். அவர் சந்திரிகா பண்டாரநாயகா காலத்தில் முதலாக 7 பட்சஸ் காணி கொடுக்கப்பட்டது.
இவர்கள் யாரும் கூட அதன் பின்பு தொடர்ச்சியாக அந்த 7 பர்ச்சஸ் காணியில் அவருடைய வீடு எத்தனை பர்ச்சஸ் 7 பர்ச்சஸ் காணியில் வாழ முடியுமா ஒருவருக்கு உங்களுக்கு கோழி வளர்க்க முடியுமா நீங்கள் கோடீஸ்வரன் மலையகத்தில் உள்ளவன் ஆடு வளர்க்க வேண்டும் மாடு வளர்க்க வேண்டும் ஆகவே ஆக குறைந்தது 20 பர்ச்சஸுக்கு மேல் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் நீங்கள் பேசலாம் கோலை முட்டாள் மனோன் கணேசன் அப்படி பேசியிருந்தால் 7 பர்ச்சஸில் என்ன செய்ய முடியும் எது செய்ய முடியும் அவளுக்கு ஒரு விவசாயம் செய்ய முடியுமா 7 பர்ச்சஸில் வீடு கட்டுவதா பலசலக்கூடம் கட்டுவதா கோழி வளர்க்க முடியுமா ஆடு வளர்த்தால் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான் சுகாதார அதிகாரிகள் வந்து ஆட்டை ஒதுக்க சொல்லுவார்கள் அப்படியானால் நீங்கள் பிரேமதாஸ் அவர்கள் உண்மையாகவே மலையக பகுதியில் பல தோட்டங்களை மக்களுக்கு 40 பர்ச்சஸ் பிரித்து கொடுத்தார் அப்படி கொடுத்திருந்தாலும் இது நியாயம் அவர்களுக்கு விவசாயம் கோழி ஆடு வளர்க்க முடியும் 7 பர்ச்சஸ் மனோ கணேசன் ஒன்றும் இல்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முடியுமாக இருந்தால் மனோ கணேசன் அவர்களை வாருங்கள் விவாதத்துக்கு நானும் வருகிறேன் பேசுவோம் இருவரும் யார் கொடுத்தது என்று போலியாக தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடாது நீங்கள் கொழும்பு மக்களை ஏமாற்ற போய் தான் தூக்கி எறியப்பட்டீர்கள் அடுத்த தேர்தலில் 5000 வாக்கு உங்களால் பெற முடியாது நான் இந்த கொழும்பில் தான் தேர்தல் கேட்கின்றேன் முடிவாக இருந்தால் வாருங்கள் மோதுவோம் உங்களைப் போல் மற்றவன் கட்சியிலும் மற்றவன் முதுகிலும் மேறி செல்லும் கோழித்தமிழன் அல்ல நான் வீரத்தமிழன் கருணாநிதி எமது தலைமுறை கட்சி எனும் தனி கட்சியிலே நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் உங்களைப் போல் போலியாக மேல் மாகாணத்துக்கு ஒரு கட்சி என்றீர்கள் அப்புறம் மலையகத்தோடு போய் சேர்ந்து கேட்டீர்கள் அதன் பின்பு சஜித்தின் முதுகிலே செல்லுகின்றீர்கள் நாங்கள் ஒருபோதும் அப்படி போக மாட்டோம் வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் கொள்கை இருக்க வேண்டும் தன்மானம் இருக்க வேண்டும் தமிழனாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை இந்த மனோ கணேசனுக்கு இவ்வாறான கோழைகளை தயவு செய்து கேள்வி கூட கேட்காதீர்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சரி இது இந்த அளவோடு இருக்க ஒரு மாகாண சபை தேர்தல் இந்த நாட்டிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் உங்களுக்கு நீங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் தேர்தல்கள் மேலதிக ஆணையாளர் நாயகத்தை நேர்காணல் கண்டோம் அவரும் அதுக்கான உறுதிமொழி ஒன்றை வழங்கினார் அவ்வாறு ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் மேல் மாகாணத்தில் கருணாநிதியை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்று இத்தோடு இல்லை தவிக்கணும் மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது வேறு இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவிலே காந்தி சுதந்திரத்துக்காக போராடினார் ஆனால் வெள்ளக்கான சுதந்திரம் கொடுத்த பிறகு அவர் கொலை செய்யப்பட்டார் எனவே மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படி அல்ல மக்கள் வாக்களிப்பார்கள் வாக்களிக்க மக்களுடைய நிலை மிக வித்தியாசமானதும் வினோதமானதும் எதிர்பார்ப்புகள் மத்தியிலே மக்கள் வாழுகின்றார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் மக்கள் வாக்களித்தார்களோ வாக்களிக்கவில்லையோ நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை நான் வாக்குக்கானவன் அல்ல மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே மக்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் எங்களுடைய சேவைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் வெளிவரும் அதற்காக நாங்கள் பணம் கொடுத்து அரிசி கொடுத்து சாராயம் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டோம் அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் இந்த அரசியலை விட்டு நான் ஒதுங்கி விடுவேன் பிச்சை போடுவோம் ஆனால் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் மிக தெளிவாக கூறுகின்றோம் நான் அந்த அர்த்தத்தோடு தான் உங்களை சொன்னேன் உங்களுடைய இப்பொழுது மீளெழுச்சின்னு சொல்லுவோமே மீளெழுச்சியிலே வந்திருக்கின்ற கருணாநிதியினுடைய செயற்பாடுகள் அவருடைய நல்ல குணாதிசயங்களை பொறுத்து மக்கள் தீர்மானம் செய்வார்கள் நான் சொல்கின்றேன் அதை கேட்க முடியாது தான் முன்பு காந்தியை கூட கொன்றவர்கள் எனவே எனக்கு வாக்களிப்பார்களா இல்லையா நான் பாராளுமன்றம் அல்லது மாகாண சபை செல்வேனா என்பது சந்தேகம் நான் அதை எதிர்பார்க்கவில்லை என்னை நீங்கள் எதற்காக இங்கு அழைத்தீர்கள் கருணாநிதி அழைத்தீர்களா இல்லை எமது தலைவரை கட்சி தலைவர் கருணாநிதி அழைத்தீர்கள் எனவே நான் உண்மை பேசுவதாக இருந்தால் என்னுடைய உள்ளத்திலே இருக்கும் பல பிழைகள் தவறு செய்பவர்களை பற்றி நான் ஊடகத்திற்கோ உலகத்திற்கோ அறிவிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் இருக்க வேண்டும் எனவே தான் எனக்கு இங்கு வர முடியும் அதைத்தான் கூறுகிறேன் மக்கள் ஏற்றுக்கொள்ளாது எனக்கு அது தேவையற்றது ஆனால் நான் பேசிக்கொண்டிருப்பேன் சேவை செய்து கொண்டிருப்பேன் நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் நான் எப்போதும் நல்லாகத்தான் கடவுள் எனக்கு கொடுத்த சேவைகள் சரியாக செய்யப்பட்டால் நிச்சயமாக உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது கூற முடியாது சேவை செய்தவர்கள் கூட தூக்கி எறியப்பட்டார்கள் சந்தர்ப்பம் காரணங்கள் இருக்கின்றன எனவே மக்கள் வாக்களித்தால் அவர்களுக்குத்தான் நல்ல நாங்கள் அங்கே வந்த பிறகு வாகனம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வீடு பாராளுமன்றத்துக்கு வந்து தான் வீடு வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை 3 நேரம் சாப்பிட்டு கூட நிம்மதியாக இருக்கின்றோம் பாராளுமன்றத்துக்கு போனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் எனவே இதில் லாபம் எனக்கு அல்ல திறமையானவர்களை தேடினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது கொழும்பு மாவட்ட மக்கள் கடந்த கால மனோ கணேசனுக்கு வாக்களித்த மாதிரி தான் இருக்கும் சற்று யோசித்து மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் புத்தி உள்ளவர்கள்
எனவே இவர் முதல் கூறியது போல் வடகிழக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, மலையகத்துக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் இதன் காரணம் உங்களுடைய தேர்வு பிழை. நீங்கள் தரமானவர்கள் என்று தேடுபவர்கள் அவர்கள் தரகர்கள், அவர்கள் தலைவர்கள் அல்ல. பெரும்பான்மை சமூகத்துக்கு கூட்டி கொடுக்காத குறையாக இருக்கின்றார்கள். எனவே நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்த எமது தலைமுறை கட்சியினுடைய நிறுவனர், அதனுடைய வழிநடத்தல் தலைவர், பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாகாண சபையில் அல்லது ஒரு பாராளுமன்றத்தில் சந்திக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒருவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களை இன்றைய நாள் நேர்காணல் செய்திருந்தோம். எங்களுடைய அழைப்பு ஏற்று தன்னுடைய நேரத்தையும் கூட பொருட்படுத்தாது எங்களுடைய கலையகம் வந்த கருணாநிதி அவர்களுக்கு கேபிட்டல் குடும்பத்தின் சார்பாக, நிகழ்ச்சி தயாரிப்பு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கருணாநிதி. நன்றி, வணக்கம்.